இப்ப எதுக்கு நீ இவ்ளோ எமோஷன் ஆகுற? இது ஒரு சாதாரண விஷயம். அது உங்களுக்குங்க. ஆனா எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். சரி, நான் வெளியில சாப்பிட்டு வரேன்னு சொல்லாதது என் தப்பு தான். சாரி, விடு. இனிமே வெளியே சாப்பிட்றேன்னா முதல்ல உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், போதுமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத, என்னால முடியல. இப்ப நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்னு இவ்ளோ சலிச்சுக்கிறீங்க? என்னமோ நீங்க உங்க மனசுல உள்ளதை ஓப்பனா என்கிட்ட சொல்ற மாதிரியே பேசுறீங்க. நேத்து அப்பா ரெசார்ட் விஷயத்தை பத்தி அவ்ளோ பாசிட்டிவா பேசினாரு. அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணீங்களா நீங்க? என்ன ஆச்சுன்னு நான் கேட்டப்போ ஒண்ணு இல்லைன்னு தானே நீங்க சொன்னீங்க. ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற? உண்மையங்க. நீங்க உங்க மனசுல இருக்கிற உண்மைய சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, உனக்கு இப்ப என்ன உண்மை தெரியணும்? சொல்லு ஈஸ்வரி, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாச்சும் லவ் இருந்துச்சா? இப்போ இந்த கேள்வி ரொம்ப அவசியம் ஈஸ்வரி. என்னாச்சு உனக்கு? எனக்கு அவசியம் தாங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இல்ல. நிஜமாவா? ஆமா. சத்தியம் பண்ணுங்க. ஈஸ்வரி, உங்க வாழ்க்கையில என்ன தவிர எந்த பொண்ணும் இல்லல, அப்ப சத்தியம் பண்ணுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்படியே வச்சுக்கோங்களேன், நான் பைத்தியம் தான். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல, நான் பைத்தியம் தாங்க. நீங்க யாரையுமே லவ் பண்ணதில்லைன்னு சத்தியம் பண்ணுங்களேன். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு சாதாரண சத்தியம், அதுக்கே நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்கன்னா எனக்கு உங்க மேல சந்தேகம் வரதானே செய்யும்.